ரொம்ப சாரி, என்னால் 2-3 நாளாக வீடியோ ஏற்ற முடியல. காரணம் போகிற இடம்லாம் வைஃபை இல்லாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி புது இடத்துக்கு போயிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் அந்த இடத்துல தான் ஏற்றிருப்பேன். ஸோ என்ஜாய் யோர் பார்ட் 8. காலை வணக்கம் காய்ஸ், புது எபிசோட். நேற்று ராத்திரி சமைச்சு சாப்பிட்டுட்டு சொல்கிறேன்னு சமைச்சோம், சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் காட்டு விளாண்டுட்டு படுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி என்னன்னா, நம்ம ட்ரிப்லேயே கொஞ்சம் சோகமான ஒரு நியூஸு. ரொம்ப பேருக்கு வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, இந்த 7 எபிசோட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ என்னலாம் சொல்கிறீங்க அப்படின்னு இருக்கும். என்ன கதைன்னா, இன்றைக்கி நம்ம மெயினான 2 நண்பர்கள், அதாவது நம்ம தத்துவும் நம்ம டாக்டரும் 2 பேரும் கிளம்புறாங்க மலேசியாவுக்கு. ஸோ அவங்க 2 பேரும் மலேசியாவுக்கு போகிறாங்க. இன்றைக்கி வேலை இருக்கான். ஸோ அதனால் ஜேர்னியை நாங்கள் தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி ஆக்டிவிட்டி என்னன்னா, மெயினாக அவங்கள ஏற்றிட்டு போயிட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு நாங்கள் காடி சேவா எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு ஒரு சர்டன் ட்ரைவ், ஒரு 4 ஹவர் ஃப்ரம் கேப் டவுன் எங்கேயோ போக போகிறோம். மேபி நாளைக்கு ஸ்கை டைவிங், கப்பையில் போயிட்டு கப்பையிலேருந்து குதிக்கிறது, ஸ்கை டைவிங் செஞ்சால் செய்வோம். ஸோ ட்ரிப் எக்ஸைட்டிங்காக ஆகிற கட்டத்தில் நம்ம டத்தோ கிளம்புறேன்ட்டாங்க. ஸோ சோகமாயிடாதீங்க, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. டத்தோவை சந்தோஷமாக கொண்டு போய் விட்டுட்டு அடுத்து என்ன நடக்கிறதுன்றத கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறேன். ஓ, டத்தம் செய்கிறாங்களாம் அந்த நம்ம பேராஷூட் பண்ணுறோம்ல, ஸ்கை டைவிங்கு, அது செய்கிறோமா. ஸோ எங்களை இந்த கப்பையில் போக சொல்லிட்டாரு. நாங்கள் நார்மலாக போகிற ஸ்கை டைவிங் கப்பையில். அவங்க கேளுக்கு போகிற கப்பை இருக்குல்ல, பிளேன்லேருந்து பயிராகலாம். ஸ்கூல் பேக் மாட்டிக்கிட்டு, அவங்களோட துணி பேக் மாட்டிக்கிட்டு பயிராகலாம். ஸோ பாப்போம். சிரிக்கிறாங்க. லைஃப் இஸ் வண்டர்ஃபுல்னு சொல்லிட்டு ஒரே பாய் உளுத்துலாம் பறக்கும். ஆமாம், நம்ம குருஜி ஏதாச்சும் காலையிலே ஜாகிங் போயிட்டு வந்தீங்க. ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். நல்ல சி வாக்கா சி சைடில் நல்லா நடந்துட்டு அந்த வியூவே நல்லா இருக்கும். வெரி குட் வெரி குட் வெரி குட். 5-7 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், ஸோ காலையிலே 5-7 கிலோமீட்டர்ஸ் நடந்துட்டு தான் வருதுங்க. ஓகே காய்ஸ், அடுத்த அப்டேட் பார்ப்போம். இப்போ தான் சாப்பிட்டு வந்து பாருங்க. மியூனு, ஆடு பெரட்டல், வேறு என்ன வேணும்? ஆப்பிரிக்காவில் பசியாக இருக்குது, இது போதும். ஓகே, ரத்தோ குளிச்சுட்டு கிளம்பிட்டாரு. ரத்தோ, நீங்கள் கிளம்புறீங்க நம்ம ட்ரிப்பில். நம்ம இது ரொம்ப சோகமான ஒரு இது. சோகமா இருக்கீங்களா? நானே சந்தோஷமா இருப்பீங்க நினைச்சேன். ரொம்ப லொல்லு பண்ணிட்டு இருக்கோம், அதனால இவர் கிளம்புனா ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அந்த லொல்லு தான் சந்தோஷம், அதை தான் எல்லாரும் பார்க்குறாங்க. வேறுங்க ஆட்டு கறி எல்லாம் மியூனில் போட்டு ரத்தம். ஓகே, ஏற்றுங்க, நான் தண்ணி அடிக்கிறேன். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. கணேஷோட சமையல், சாப்பாடுலேருந்து டூர்லேருந்து, ஸோ ஓசம் பாயாசம். தனியாக வந்திருந்தா கூட இவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த குரூப்போட வந்தது தனி ஒரு என்ஜாய்மெண்ட். வெரி குட் வெரி குட். லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். என்ஜாய். நல்ல நண்பர்கள் கிடைக்கணும் நம்மளுக்கு. ஆமாம், ஓகேங்களா? ரஜினி சொன்னார், மாதா பிதா குரு தெய்வம். அது சொன்னது ரஜினி இல்லை, அது முன்னோர்கள் சொன்னது. ஆனால் ரஜினி ஒன்று சொன்னார், மாதா பிதா குரு தெய்வம், நல்ல நண்பர்கள். நல்ல நண்பர்கள் கிடைச்சோமா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகே, நண்பர்கள் தான் நம்மளை கோபுரத்தையும் கொண்டு போக முடியும், பாதாளத்தையும் கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். இந்த குரு சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இன்னையோட அனுப்பி வைக்கிறோமா? மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, உண்மையிலே கஷ்டமா இருக்கலாம். ரத்தோ நாங்கள் சாந்திரிக்க ஜோரில் பார்க்குறோம். நான் வரேன், ஓகேவா? நீங்கள் சொன்ன அறிவுரைலாம் கேட்டுட்டு
காலையில் எழுந்துச்சி உருவிட்டு இந்த கண்ணு மூக்கெலாம் சொன்னீங்களா அது வரேன். ஓகே. ரத்தோ காலையில் எழுந்தினோட மூஞ்சி மசாஜு அதெல்லாம் ஒன்று செய்வார். அது வந்து வெரி குட். நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். ஓகே, எல்லாம் கிளம்பிட்டோம். ரத்தம் ரெடி ஆகிட்டாங்க. கவலையாக தான் இருக்கு. நீங்கள் இல்லாமல் என்ன ரத்தம் தூக்கிட்டு போகிறோம். நம்ம டாக்டரும் கிளம்புறாரு பாருங்க. டாக்டர் தான் அங்கங்கே சுள்ளர்லாம் வச்சுட்டாரு, அப்பயும் எடுத்துகிட்டு போகிறாரு. உளுசுலார் கழட்டிட்டாங்களா? அவர் தூங்கும் போது உளுசுலார் கழட்டி யாரோ கொண்டு போய் பாத்ரூமில் வச்சுட்டாங்க. உள்ளாடையை பற்றியெல்லாம் என்ன பேச்சு? ஆமாம், அவர் எங்கெங்கேயோ இருக்குது தேடிட்டு. இது எப்படிலாம் எங்கே போச்சு, இது எப்படிலாம் எங்கே போச்சு? அது ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகிற ஆர்வம். அதான் நம்ம மண்ணுக்கு ஐயோ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டு உளுசுல கழட்டி அங்கங்க போட்டுறாரு. ஸோ செக் அவுட்லாம் காடி வருது, ஏர்போர்ட் போகிறோம். போயிட்டு இவங்களை விட்டுட்டு நாங்கள் காடி எடுத்துகிட்டு வெளியாயிரும். அதுதான் இன்னைக்கு பிளான். தட்ஸ் த பிளான். இந்த பார் தான் கைங்க ஹோட்டல் கீழே இருக்குது. கேப் டவுன்லேருந்து வெளியாகிறோம். ஸோ இதோட திருப்பி கேப் டவுனுக்கு இந்த இடத்துக்கு வருவோமான்னு தெரியல. ஸோ இந்த ஏரியாவிலேருந்து வெளியாகிறோம். இந்த இடம் எவ்வளோ அழகான இடம்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எப்பவுமே வானலாம் நீளமாக கண்ணு குளிர்ச்சியாக. ஏன் டாக்டர் சிரிக்கிறீங்க? தப்பா உலகத்தை நினச்சேன் சிரித்தேன். அதான் ஏரியா வந்து ஜோக்கான ஏரியா. வானலாம் எப்பவுமே நீளமாக வெளிச்சமாகவே இருக்கும். ஸோ இங்கேருந்து 4 ஹவர் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம். அப்புறம் 6 ஹவரா காடி ஓட்டணும். 6 ஹவர். எந்த ஊர்? அந்த இடம் பேர் போகிற இடம் பேர் வந்து ஸ்கைவின். ஐயோ, ஸ்கைவின்மோ வந்துச்சு. நம்ம தங்க போகிற இடம் பேர் வந்து பினக்கு. எந்த ஊருக்கு போகிறோம்? அந்த ஊருக்கு பேர் செக் பண்ணிக்கிறாங்க. லொக்கேஷனில் போட்டாங்க. ஊர் பேர் இன்னொரு few minutes தான். Pick up in about less than 3 minutes. நான் நினச்சேன் ஊர் பேர் சொல்ல போகிறாருன்னு, அதான் வெயிட் பண்ணேன். பாருங்கள் அந்த ஊர் எவ்வளோ அழகுன்னு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, அழகான ஊர். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஊரை விட்டு போகிறோம். ஊருக்காரங்களாம் காட்டுங்களா பின்னாடி வராங்க? ஊருக்காரவங்கள தான் காட்டுறது. இந்த ஊர் தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு சைட்டு ஓகே. நான் தான் தப்பு செஞ்சேன், நீ புடின்னு. ஸோ ரத்தோ, இந்த ஊரோட அழகை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ரத்தோ. Yes, sir. Tell me, how much more or less is this thing? Because I see it's quite a famous thing that they... Very useful for vlogging. In Malaysia, you can buy this, the whole set, maybe $1,000. Whole set. It comes with the mic and battery and everything. Enjoy your day. I don't want to keep Okay. up with traffic. Alright. இந்த கேமரா ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு இந்த கேமரா. எவ்வளோன்னு என்னை விசாரிச்சான். உன்னோட பழைய கேஸ்லாம் செட்டில் ஆயிடுச்சான்னு நான் சொன்னேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொன்னேன். போயிட்டான். சொன்னீங்களா இல்லையா? ஐநாராஜ் நம்ம கூட இருக்காரு. ஆமாம், ஐநாராஜு இல்லை, பேர் மாறிடுச்சு இப்போ. ரைனோ ராஜு. இவங்க தான் நம்ம ரைனோ ராஜு.
yeah, put that way. Yes. நேற்று நான் சொன்னேன்ல போஸ்ட் பாக்ஸு நிலத்தை அளக்கிறதுக்கு வைப்பாங்கன்னு, இதெல்லாம் அந்த காலத்தில் வெள்ளைக்காரனுங்க வச்சது. அந்த காலத்தில் கீழே பார்த்தீங்கன்னா லண்டன் எழுதியிருக்கும். நார்மலி அந்த கீழே வந்து லண்டன் எழுதியிருக்கும். அவனுங்க வச்சது தான் அது. ஜாமான்லாம் ஏற்றுறோம். கேப் டவுனை பற்றி போய் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம். ஓகே, சரி, மணியாச்சு. அப்புறம் அங்கே சொல்கிறேன். எப்போ இல்லை? ஓகே ஓகே ஓகே. ஸ்டோரி கிளம்புறோன்னு சொல்லி எல்லாம் கவலைப்படாதீங்க. எல்லாம் அப்புறம் இதுக்கு தைப்பூசத்துக்கு லெட்டர் போடுங்க. அந்த தைப்பூசத்துக்கு அடுத்து நான் ஃபோட்டோ கேட்டிருந்தேனே, உங்களோட ஃபோட்டோ. எதுக்கு? நீங்கள் இல்லைன்னா பார்க்கறதுக்கு தான். வீடியோ தான் ஏராளம் வீடியோ வச்சிருக்கீங்க. ஆமாம். எத்தனை வீடியோ, எத்தனை ஃபோட்டோ பாருங்க, அவ்வளோ இருக்குது. ஸோ அதை பார்த்து சந்தோஷமாக இருங்க. இதுக்கு மேலே எதுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம். இதுக்கு மேலே நல்ல எக்ஸைட்டிங்கான அட்வென்ச்சரான ஒரு டூர் போயிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஆமாம். கேளுங்க அதே கேள்வி. கேளுங்க அதை கேள்வி. ஒரு கேள்வி இல்லை, இல்லை, இங்கே உள்ள மக்கள் நல்லா அழகாக இருக்காங்க, அதை சொல்ல வந்தேன். அதான் நானும் அந்த கேள்வி தான் கேட்க சொன்னேன். பாருங்க. ஐயோ ஐயோ, நல்ல அழகான ஊர் இடத்தோ. அதான் நான் சொல்றது. ஓகே, சரி. கேப் டவுன் வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேயே ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் சிட்டி அண்ட் ஃபேமஸ் சிட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து கேப் டவுனில் முக்கியமான ஏராளம் விஷயங்கள் இருக்குது. நான் அனுபவிச்ச ஒரு சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறேன். இந்த கேப் டவுன் வந்து நியர் டு த சீசைட், கடற்கரை ஓரமாக உள்ள ஒரு டவுனு. ஸோ நீங்கள் கடற்கரை ஓரமாக நீங்கள் நடக்கலாம், சன்செட் பார்க்கலாம். சன்செட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதை பார்த்தேன். இங்கே தான் சன்செட். இங்கே தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில், இது என்ன ரெஸ்டாரண்ட்? இது ரெஸ்டாரண்ட்டுக்கு எகிட்டாப்புல பார்த்தீங்கன்னா சன்செட். இது சன்செட் பார்க்கலாம். அது பேர் என்ன ரெஸ்டாரண்ட்? மறந்துட்டேன் பேரு. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா வாக்கிங் போகலாம். நல்ல ஒரு வாக்கிங். காற்று சரியான காற்று. நேற்று நடக்கும்போது, நானும் குருஜி நடக்கும்போது ஆளையே தள்ளுது. அவ்வளோ வேகமான காற்று. நல்ல ஒரு நடைப்பயிற்சிலாம் இந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஏரியா. டவுனுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா நல்லா மவுண்டன்ஸ், டேபிள் மவுண்டன்ஸ், ரோலன் ஹைலண்ட்ஸ், அந்த மாதிரிலாம் ஏராளம் விஷயங்கள் இருக்கு. ரொம்ப ஹேப்பனிங்கான ஒரு டவுன் கேப் டவுன். ஓகே, சூப்பராக இருக்கு இடம். விசிட் பண்ணலாம். நானே வந்து கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்துட்டேன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டவுனு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேப்பனிங்காக இருக்கு. செம்ம ஹேப்பனிங். ஆமாம், குட்டி யூரோப் மாதிரி இருக்கு. ஆமாம், அவருக்கு இங்கே தான் நடந்தோம். நாங்கள் ஒரு 6-7 கிலோமீட்டர் நடந்தோம். இப்படி நடக்கும்போது நல்லா இருக்கு. இதோட ஏர்போர்ட் போயிட்டு 6 ஹவர் ட்ரைவ் பண்ண போகிறோம். நாங்களே சொந்தமாக ட்ரைவ் பண்ண போகிறோம். சரி, இந்த கேப் டவுன் சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழகான ஐகானிக்கான ஒரு சிட்டி. இந்த சிட்டி பார்த்தீங்கன்னாக்கா ஆப்பிரிக்கா கண்டத்திலே ஆன் த சவுத் வெஸ்ட்ல இருக்கு. இது முதல்ல வேணான்னு சொல்லிட்டு தானே அது சிலபா சொல்லிட்டீங்களா? அதை தான் சொன்னேன். ஓகே திருப்பி ரெக்கார்ட் பண்றேன். ஓகே அதையும் போடுங்க, இதையும் போடுங்க. ஏன் நீ இப்படி சந்தேகப்படுறீங்க? நான் அந்த மாதிரி இல்ல. சிலபா சொன்னனால இப்ப திருப்பி ரெக்கார்ட் பண்றேன் தானே. ஆமா. சோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல ஒரு தகவலா இருக்கணும். அது மக்களுக்கு பயன்பாட்டுல உள்ளதா இருக்கணும். சரி, ஆப்பிரிக்கா கண்டம். நீங்க ஆப்பிரிக்கா மேப்பை பாத்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்லயே ஆக கீழே உள்ள டவுன் தான் இந்த கேப் டவுன். ஸோ கேப் டவுன்லேயே ஆக வந்து அந்த டிரைவ் பண்ணீங்கன்னா இந்த 2 கடல் சந்திக்கிற ஒரு இடம் பார்ப்பீங்க. என்னன்னாக்கா அட்லாண்டிக் ஓஷனும் இந்தியன் ஓஷனும் மீட் பண்ற இடம். அந்த இடத்துடைய பேர் வந்து குட் ஹோப். ஓகே, கேப் ஆஃப் குட் ஹோப். அங்கே நேற்று போனோம்.
உண்மையிலேயே நல்லா இருக்கு. இந்த அந்த கோஸ்டல் ரூட், அதாவது கடற்கரை ஓரமா போற ரோடு ரொம்ப அழகான சீனரிஸ். இதெல்லாம் வந்து கண்கொள்ளா காட்சியா இருக்கு. ஓகே, ஸோ இந்த சிட்டி பேரே மாதர் சிட்டின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு சிட்டி. நடப்பாதை இருக்கு, நடப்பயணம், அம்மா டவுன். ஸோ இங்கே வந்து ஃபேமஸ் பார்த்தீங்கன்னாக்கா டூரிசம் ரொம்ப பேர் வரக்கூடிய ஒரு இடம் கேப் டவுன். ஹைக்கிங்கு, அப்புறம் ஏராளமான விஷயங்கள் ஹேப்பனிங்கான ஒரு டவுன் இந்த கேப் டவுன். செம்மையான ஒரு டவுன். இன்னொன்று அடுத்தது டேபிள் மவுண்டன், ஒன் ஆஃப் த ஸோ ஆக லோவஸ்ட் இடமும் பார்த்தோம், ஆக ஹையஸ்ட் இடமும் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கால. அதுதான் டேபிள் மவுண்டன், ஒன் ஆஃப் த. அந்த டேபிள் மவுண்டன் வந்து என்ன பியூட்டினா, ஆக மேல மவுண்டன்ல அப்படி பிளாட்டா இருக்கு. நம்ம நாட்டில் இருந்தாலும் அங்கே ஒரு கெசினோ வந்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து நேச்சரை வந்து பாதுகாக்கிறாங்க. ரொம்ப இடம் வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்மெண்ட் வந்து அவுட் ஆஃப் சிட்டியில வந்து தாண்டின பிறகு டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு. ஸோ நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமா ஏராளம் நிலத்தை வந்து அப்படியே வச்சிருக்காங்கன்னா இந்த ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிருக்கானுங்க. ஸோ நேற்று ஆமாம் நம்ம ஊராக இருந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயம் செய்வாங்க. பட் இந்த இடம் வந்து மெயின்டைன் பண்ணுறானுங்க, அந்த காடை இறோன மெயின்டைன் பண்ணுறானுங்க. ஓகேவா, அதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்லாம். ஓகே, ஸோ இந்த டவுன் உண்மையிலே அழகான டவுன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வீடே மில்லியன்ஸ் வீடுங்க, நிலமே மில்லியன்ஸ். ஸோ ரொம்ப பேர் இந்த இடத்துல வந்து வீடு வாங்குறது வந்து ஒரு லைஃப் டைம் கோலாக வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்கள் இந்த கேப் டவுனில் வந்து வீடு வாங்கி தங்கணும் அப்படின்னு ஒரு என்னது ஒரு கோல்ஸ், ட்ரீம், ஒரு கனவு, ஒரு ட்ரீம் லேண்ட் கேப் டவுன். ஓகே, லைஃப் இஸ் வண்டர்ஃபுல். என்ஜாய். எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. டத்தோவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, டத்தோ பி ராஜு என்ன ஃபாலோ பண்ண சொல்லுங்க. என்னோட டிக்டாக் பார்த்தீங்கன்னா டத்தோ பி ராஜு ஃபாலோ பண்ணுங்க. ஏராளம் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமும் நல்ல உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், நன்றி, வணக்கம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு டிக்டாக்ல போயிட்டு ஐனா ராஜு, ரைனோ ராஜு அதெல்லாம் சர்ச் பண்ணாதீங்க, வராது. டத்தோ பி ராஜு தானே, டத்தோ பி ராஜு மட்டும் நீங்கள் வந்து இது சர்ச் பண்ணுங்க, வரும். ஜாலியாக நான் வந்து சத்த கூட ஜாலியாக போன தான் கிளப்புக்கே போய் இறங்க போகிறோம். வேணும்னே தான் செஞ்சுருக்காங்க. எக்ஸைட்டிங்கான விஷயம்லாம் டத்து போனதுக்கு அப்புறம் தான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். பார்த்தீங்களா, எங்களை வச்சு செஞ்சிட்டீங்க நீங்கள். எங்களுக்கு வந்து ஜோக்கான ப்ரிப்பரேஷன்லாம் சரியாக செய்யலை நீங்கள். டத்தோ எறும்பின் கால் எறும்பு அறியும் தெரியுமா? இதை ஏன் சொன்னாரு ரஜினி? ஏன் சொன்னாரு தெரியல, அதான் கேட்கறேன் உங்ககிட்ட. ஏன் சொன்னாரு? பாம்பின் கால் பாம்பு அறியும். ஒரு யூடியூப்ல வந்து எல்லாம் ரஜினி பத்தி பேச போறானுங்க. ரஜினி பத்தியா எடுத்து கொடுத்துட்டாரு ரஜினின்னு. ரஜினி சொன்னாரா? காலையில ஒரு பழமொழி சொல்லிட்டு ஏன் ரஜினி சொன்னாரு தெரியுமா அப்படின்ட்டு, அது ரஜினி சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிறேன். ரஜினி வந்து மாதா பிதா குரு தெய்வம் சொல்லாது, ஔவையார் சொன்னதுல நல்ல நண்பர்கள் வந்து அவர் சொன்னார். வாழ்க்கைக்கு மனிதனுக்கு வந்து நல்ல நண்பர்கள் இருக்கணும். நான் பட நடிகருங்க படத்துல சொன்ன டைலாக் நான் மண்டையில ஏத்துக்கிட்டது வந்து என்ன தெரியுமா? கமலாசன் இந்த படத்துல சொல்லுவாங்க, விரும்மாண்டியில ஜெயில இருக்கும்போது அதை இன்டர்வியூ பண்ணும்போது, சந்தோஷம்ன்றது அது உங்ககிட்ட இருக்கும் போது உனக்கு அது தெரியாது, அது உங்ககிட்ட இருந்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு. அதுக்கு தெரியும், அதான் அது போன பிறகு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா. சோ அது வந்து என்ன அர்த்தம்னா, ஒரு பல் வளர்க்குற புருஷு இருக்குல்ல, அது அன்னாடிக்கும் பாத்ரூம் போறோம், அது அங்க கிடக்கும், எடுத்து விளக்கிட்டு நம்ம வச்சுட்டு போயிடுவோம். அது சந்தோஷம்ன்றது வந்து நம்மளுக்கு எப்ப தெரியும்னா, நம்ம ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு பல்ல வளர்க்குற புருஷே இல்லாம இருக்கும் போது அந்த ஐயோ இருந்த பல்லாச்சும் வாழ்க்கை இருப்பேன்னு தோணுதுல, அப்பதான் அதோட சந்தோஷம் தெரியும். அந்த சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் நிறைய விஷயம், லைக் ஒரு தலைகாணி வந்து நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷம்ன்றது வந்து அது இல்லாம போகும்போது தான் தெரியும். ஒரு போர்வை. இப்ப நாங்க 2 பேரும் பல்ல இருக்க புருஷாலா நீங்க அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு ஆக சின்ன விஷயம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு சந்தோஷம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு.
ஆனால் நம்ம ஏதோ பத்தாத மாதிரி இதுக்கு மேலே பெருசாக இது வாங்கணும் அது வாங்கினா தான் சந்தோஷம் கிடைக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆமாம், அந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு வார்த்தை வந்து கமலாசன் சொன்னது வந்து மண்டையில் ஒட்டிக்கிச்சு. விடுங்க விடுங்க. அதாவது அழுவாதீங்க, மனசு இந்த வேலையில் இன்னொரு விஷயம், நக்கிட்டாரு. ஓகே, நேத்துள்ளதை வந்து நம்ம மாற்ற முடியாது, நேத்துள்ளதை மாற்ற முடியாது. நாளைக்குள்ளது வந்து நிரந்தரம் இல்லை. நேத்துள்ளதை இன்னைக்கு மாற்றி ஆகணும், இல்லைன்னா உங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வருமே. என்ன சொல்ல வரேன்னா, நான் நேத்து உள்ளது நேத்து நடந்தது வந்து மாற்ற முடியாது, நாளைக்கு வர்றது வந்து நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லை. இப்ப கரண்ட் இப்போ உள்ள சிச்சுவேஷன் வந்து தான் செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஆமா. நொடி போயிட்டாலும் திரும்பவும் வராது. அது கூட நான் ஒரு அட்வைஸ் பார்த்தேன். ஒரு சின்ன பையன், வெள்ளக்கார பையனை இன்டர்வியூ பண்ணும்போது அவன் இன்டர்வியூ கிட்ட சொல்லுவான் ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லும் போது அவன் பையன் சொல்லுவான், காத்து அடிக்கும் போது நீ சேலை வந்து கரெக்டா திருப்பணும் அப்படின்னு. அப்ப அவ வந்துட்டு சொல்லுவா, எனக்கு நல்ல அட்வைஸ் அது, ஏன்னா நீ வந்து ஒரு சிச்சுவேஷன்ல நீ வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த பையன் சொல்லுவான், அது இல்ல அர்த்தம் வந்து என்னன்னா, காத்து அடிக்கும் போது என்ன செய்யணும் எப்ப திருப்பணும்ன்றத வந்து நீ முடிவு பண்ணணும் அப்படின்னு. எனக்கு அந்த அட்வைஸை கேட்டனோட தான் எனக்கு மண்டையில் ஒன்று வந்துச்சு, தலையெழுத்துன்னு ஒன்று இல்லை. தலையெழுத்துன்னு ஒன்று இல்லை, எல்லாருக்கும் எல்லா சிச்சுவேஷனும் 2 சாய்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தனை காடியில் மோதிட்டோம், அந்த நேரத்தில் நம்மளுக்கு 2 சாய்ஸ் இருக்கும். இறங்கி அவங்ககிட்ட சண்டை போடுறது, இல்லைன்னா பரவாயில்ல நம்ம ரிப்போர்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு செட்டில் பண்ணி போகிறது. சண்டை போட்டோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயிலுக்கு போவோம், பாலாய்க்கு போனோம், அப்படி போனோம், இல்லைன்னா இப்படி வீட்டுக்கு போகலாம். ஸோ எல்லா லைஃப்லேயும் எல்லா சிச்சுவேஷன்லேயும் சாய்ஸ் இருந்துச்சு. அவங்க தப்பாக எடுத்து தான் இப்போ வந்துட்டு அப்படி இருக்காங்க. அதை தலையெழுத்து மேலே பழி போட்டுருக்கூடாது. நல்ல கூட்டாளி தேடுன்னு சொன்னாங்க, ஆனால் நம்ம அவங்கள கூட்டாளி தேடணும். அங்கே போவாதரா எல்லாம் தண்ணி அடிச்சுக்கிட்டு இப்படி இருப்பானுங்க, ஆனால் போனோன்ட்டு நம்ம தானே முடிவு எடுத்தோம். ஸோ அந்த அட்வைஸ் வந்து எனக்கு ஸோ இப்போ வந்து நான் அதை யூஸ் பண்ணுறேன். ஒரு சிச்சுவேஷன் வரும்போது இந்த அட்வைஸை யோசிப்பேன். இப்போ நான் இறங்கி அதை போய் செஞ்சேன்னா என்ன நடக்கும், இது செஞ்சேன்னா என்ன நடக்கும்னு. எனக்கு எது தேவையோ அது செஞ்சுக்குவேன். பரவாயில்ல, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் நல்ல பாதையிலே போகிறேன் அப்படின்னு. ஸோ சில அட்வைஸுக்கு வந்து மண்டையில் உட்காந்துரும்ல. அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன அட்வைஸ் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மாற்றணும்னு சொன்னீங்களா? என்னத்தை மாற்றணும் சொன்னீங்களா? நேற்று உள்ளது மாற்ற முடியாது, நேத்து நடந்ததை மாற்ற முடியாது, நாளைக்கு வர்றது நிரந்தரம் கிடையாது. சத்தம் போடாதீங்களா, பாட்டு கேட்க முடியல. இன்னைக்கு உள்ளதுதான் நிரந்தரம். அதுதான் அடுத்ததே முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம மூளை வந்து வடித்தட்டு போல இருக்கணும். வடித்தட்டு எதுக்கு பயன்படுத்துவோம்? நம்ம ஊத்தினோட கீழே ஊத்திடணும். வடித்தட்டு வந்து தேத்தனி கலக்கிறப்ப மேல வந்து தேவையில்லாத பொருள் இருக்கும், தேவையான பொருள் தானே கீழே வருது. அதே போல நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுத்த விஷயம் என்னன்னா, யோசிக்கிற தன்மை கொடுத்துருக்கேன். நீ ஊத்துறது எல்லாமே தேவையில்லாத பொருள் ஊத்துனது. அப்ப நம்ம வாழ்க்கையில அது தேவையில்லாத பொருள் துருச குப்பை தொட்டில ஊத்திருக்கலாம். எதுக்கு அதுல ஊத்தி அதை வடிகட்டி? அதாவது என்னன்னா, நம்ம மூளை வந்து வடித்தட்டு போல இருக்கணும், தப்பைஸ் பண்ண தெரியணும். ஸோ எது சரி எது தவறு. ஒரு நண்பர் கூட சேரும் போது அவன் தவறான வழியில போகும்போது இது தவறு, நம்ம மூளைக்கு வந்து ஒரு டங்குன்னு அடிக்கணும். அப்ப திரும்பவும் அவன் சரியில்லை, அவன் கூட ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? அப்ப அப்படிதான் முடிஞ்சது. அப்புறம் தலையெழுத்த சொல்றது. அப்புறம் வந்து சரி, இன்னொரு விஷயம் கேட்கணும். 1300 வரைக்கும் வாங்கி போட்டிருக்கீங்களாமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. 1300 வரைக்கும் என்னத்தெல்லாம் வாங்கி போட்டிருக்கேன்? 1300 வழி வந்து அது ஒண்ணும் கிடையாது. அது வந்து பிஎம் பண்ணுங்க எனக்கு. இது வந்து எல்லோ பேக்ல இருக்காது, தனிப்பட்ட முறையில பிஎம் தப்பி டிக்டாக்ல வந்து பிஎம் தப்பி பண்ணுங்க. நான் விக்கல எதுவுமே. உங்களுக்கு ஒரு ப்ரீ அட்வைஸ். இப்ப எல்லாம் அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, அப்ப வயசு பையன்லாம் கிளப்பிங் கூட்டிட்டு போறீங்க, அது எப்படி? நாங்களா கூட்டிட்டு போனேன், அவங்க தானா என்ன கூப்பிட்டாங்க. அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க, கேட்கணும் கேள்வி தலைவர் ஒரு அறுவரை சொல்லி இருக்கிறாரு. நம்ம டாக்டர் தான் கூட்டிட்டு போனாரு. You see Dustan, you keep distant. இதெல்லாம் ரெக்கார்ட் எடுத்து போட்டேன்.
அதாவது என்னன்னா கவுத்தி பண்றாரு. இல்ல என்னன்னாக்கா இந்த நாட்டுல வந்து ஏராள விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. எது எது நல்ல விஷயமா எடுத்துக்க வேண்டியது, எது எது கெட்ட விஷயமா போட்டு தூக்கி போட்டு வர வேண்டியது. So, நேத்து போனது வந்து இந்த இடத்துலயும் இப்படியும் நடக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா ஹோட்டலுக்கு கீழேயே கிளப்பையும் வச்சிருக்காங்க. இப்படி நடக்கிறாங்க. இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து ரொம்ப வீணாகுறாங்க, சீர்கேடு அப்படி நடக்குது. பார்த்தா அது கிளப் இல்ல, அது ஒரு மாதிரியா ரெஸ்டாரண்ட் அண்ட் மியூசிக். அந்த இடத்துல சும்மா ரெஸ்டாரண்ட்ல போய் பாட்டு கேட்டோம். எல்லாம் இங்கிலீஷ் பாட்டா ஒண்ணு. அது கிளப்பிங் இல்ல, அது வந்து மோஜோ மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா, அது ஒரு மார்க்கெட் மாதிரி நிறைய கடைங்க இருக்கு. உள்ளுக்கு நடுவுல மியூசிக் ஓடுது, ஆள் ஆடிக்கிட்டு ஜாமா வாங்கிட்டு அந்த மாதிரி. நிறைய டூரிஸ்ட் வராங்க. அவங்க வந்து ஒவ்வொரு நாட்டுல இருந்து வரவங்க அவங்க பாடல் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பாடல் இருந்து அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அது பாடல் ஓட்டி அவங்க மேல ஏறி போய் அவங்க பாடணும். கரோக்கே மாதிரி யார் மேல ஏறி போய் நாங்களும் நினைச்சோம் ஒரு பாட்டு பாடலான்னு. ஆனா டாக்டருக்கு வந்து அந்த லிரிக்ஸ் தெரியல, அதனால வந்து நாங்க போல. ஜெர்மன் பாட்டா இல்ல, நம்பூர் பாட்டு. பேச்சு பேச்சு நீ பெருமை இல்ல பேச்சு. அதான் ஏதாவது ஒரு பாட்டு படிக்கலாம் நினைச்சோம். இந்த கிளப்பிங் போனதுல சூட் எடுக்கல பிரதர் சரி அவர்களே. இல்ல அது அநாகரிகமா இருக்குமே அப்படின்ட்டு எடுக்கல. போறீங்களா? நான் வரல, நான் போக மாட்டேன். நம்ம 2 பேரும் ரூம்ல இருந்தோம். நம்ம ரூம்ல ஏன் மறைக்கணும்? எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி இடம் தான் நேத்து அவனுக்கு சுட்டுக்கிட்ட இடங்க, அது இப்படிதான் இருந்துச்சு. அதை காட்டுங்க. பாருங்க இந்த அபார்ட்மெண்ட் இங்க எல்லாம் செம்ம கேங்ஸ்டரிசம் உள்ள இடம் ஒன்று போட்டுருந்துச்சு நேத்து. இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் பாருங்க ஒவ்வொரு வீட்லயும் சோலார். பிரதர், திஸ் ஏரியா இஸ் சேஃப், நாட் சேஃப்? No, it's not safe. It's Islam. Islam, yeah. Lot of shooting. Not shooting. Only mobile. கம்பி சொந்தமா கேரண்ட் இழுத்துருக்காங்க. வீடு பாருங்க, இதெல்லாம் வந்து என்னது, என்ன வீடு சொல்லுவாங்க? ஸ்லாம் ஏரியா. இது வந்து என்னன்னா அந்த அகதிகளுக்கு கரண்ட் ஒண்டி கவர்மெண்ட் கொடுக்குது. அந்த கரண்ட் காசும் கட்ட மாட்டானுங்களாம். தண்ணி மற்றதெல்லாம் எப்படி வருதுன்னு தெரியல அவனுங்களுக்கு. கரண்ட் கொடுத்துட்டானுங்க, வீடு கொடுத்து இப்படி இந்த இடத்துல இருந்துக்கோங்க. இதனால தான் கிரைம் கூட வருது. நன்றி, வணக்கம், நமஸ்தே. நமஸ்தே. ஆப்பிரிக்கா பாஷையில் சொல்லுங்க. How to say hello in Afrikaan? I don't speak Afrikaans. What do you speak? Shona. How do you say Hello. in Shona? Debi. Debi. Deya. Debiama. Debiamo. Debiako. Debia. சொல்லுங்க. Debiako. Debia. அப்புறம் அந்த சவுண்ட் இங்க உள்ள ஐகான் சவுண்ட். துபாயில கொடுத்துறாதீங்க, சுற்றுவானுங்க. அது நான் நினைச்சேன். இல்ல நல்லதா சொல்ல போறீங்களா? அப்புறம் சொல்றேன். என்ன நத்தம் என்ன சொல்றாருன்னா, நான் நல்ல விஷயம்லாம் நீ போட மாட்டேற, ஏதாச்சும் சேட்டை செய்யும் போது தான் போடுறேன்னு. நான் எல்லாத்தையும் ஷூட் பண்றேன். நல்ல விஷயம் ஏதோ நடக்கல, ஏதோ ஏழைக்கு உதவி செய்யறதா, வயல்ல ஏராளம் ஆப்பிரிக்கா பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. தூக்கி வச்சு கொஞ்சி கையில காசு கொடுத்தாரு. ஏராளம் நல்லது செஞ்சிடும். நல்லதெல்லாம் சொல்ல வேண்டாம். வலது கை செய்யறது இடது கை தெரியக்கூடாது. இப்பதான் சொன்னீங்க அதை ஷூட் பண்ணி ஏன் போடலன்னு. இப்ப அதுக்குள்ள அதாவது என்னன்னா, ஷூட்டிங்லாம் அப்படிதான் பேசுவாங்க. சேட்டை பண்றது எல்லாத்தையும் போட்டிருக்கீங்க. அதுதான் நிறைய இருந்துச்சு. அப்ப வந்து ஏராளம் கடைசி கட்டத்துல வந்து இவர் பேரை வந்து அழிச்சுக்கிறாரு ரப்பர் போட்டு. நான் செஞ்ச நல்லதெல்லாம் ஆனா மக்களே, நான் மாதிரி எப்பப்பா இந்த சமயத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நத்தோ வந்து ஆக்சுவலி வந்து என்ன கதைன்னா, அவர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட். ஒரு பெரிய மேக்னெட், ஒரு பெரிய கம்பெனி வச்சு நிறைய ஸ்டாஃப் வச்சு ஒரு ப்ரொஃபஷனலான ஆளு. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கும் போது அந்த குழந்தைத்தனம் வந்துடும்ல, அந்த கம்ஃபர்டபுள் இருக்கும்ல, அது எல்லாருக்கிட்டையும் இருக்காது. இப்போ நானும் ஆஃபீஸ் போனால் ரொம்ப பேச மாட்டேன். பட் நம்ம கூட்டாளிங்க கூட, நெல்சன் கூடலாம் இருந்தனா செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த ஒரு ஃபீல்டில் தான் அவர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. யாரும் நெல்சன் மண்டேலா தான் சொல்றீங்களோட்டு. ஸோ அந்த வகையில் வந்துட்டு அவர் வந்து கம்ஃபர்டபுளா அவரா இருக்காரு. கேமராக்காக வந்துட்டு நான் வந்து பெரிய இது அப்படின்லாம் நடிக்காம இதா இருக்காரு. ஸோ அதுக்காக உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். சரி, நெல்சன் சொன்னீங்களே, அந்த நெல்சன் மண்டேலா பத்தி ஒரு சில வார்த்தைக்கு சொல்லுங்களா? நெல்சன் மண்டேலா அது சொல்லிட்டீங்களா இல்லையா?
இப்ப சொன்ன நெல்சன் வேற வேற நான் சொன்ன நெல்சன் காஜாங்களோல மக்களே மக்களே தெரியுதா அவரை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எப்படி பூந்தாரு பாத்தீங்களா அவர் மனசு அந்த மாதிரி வெள்ள மனசு அதாவது இந்த நாட்டுல சவுத் ஆப்பிரிக்கால வந்து நெல்சன் மண்டேலா தான் வந்து சிஸ்டம் எப்படைட் என்ற ஒரு சிஸ்டம் வந்து அவர் வந்து தடுத்தாரு. அதாவது என்னன்னா இந்த கருப்பினர்கள் அடிச்சு விட்டீங்களா? ஓடுது. அதாவது இந்த நாட்டுல கருப்பினர்களை வந்து அடிமைப்படுத்தி ஏராளம் இந்த டாய்லெட் போறது கூட வெள்ளையர்களுக்கு தனி, கருப்பர்கள் தனி, ட்ரெயின் ஏறுறது வந்து வெள்ளையருக்கு தனி, இது அந்த மாதிரி பிரிவினை இருந்தது. ஸோ நெல்சன் மண்டேலா தான் வந்து அதை வந்து தட்டி கேட்டாரு. அவர் வந்து 27 வருஷம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அவர் வெளியான பிறகுதான் சிறை தண்டனை கூட அந்த ரோலன் ஐலண்ட், அந்த டேபிள் மவுண்டன்ல இருந்து ரோலன் ஐலண்ட்ல தான் கொடுத்தாங்க. அங்கதான் ஒரு சிறை வச்சாங்க. ஸோ 27 இயர்ஸ். அதுக்கு பிறகு வந்து அவர் செய்த தியாகத்தை நினைச்சு எல்லா மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு இவரை வந்து பிரசிடென்ட் தூங்குறாரு பிரசிடென்ட் ஆனாரு. சோ இந்த வேலையில வந்து நல்லா இருந்துச்சு. அவர் வந்து என்னன்னா நெல்சன் மண்டேலா வந்து என்னன்னா இந்த அடிமைப்படுத்துறது வந்து அவர் நாட்டுக்கு மட்டும் அது வந்து உபயோகம் பண்ணல, மத்த நாட்டு மக்களுக்கும் இது வந்து ஏதோ ஒரு வகையில வந்து கருப்பினத்தரை வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கிற வகையில அவர் செஞ்சிருக்காரு. ஓகே, வெரி குட். ஓகே, காடி ரெண்டல் இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே தான் காடி ரெண்டல் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலி ஏர்போர்ட் மண்ணுக்கே நிறைய கம்பெனிங்க இருக்குது. அதெல்லாம் காடி ரெண்டலோட தான். ஸோ இப்போ நம்மளோட ஜாமாவும் இறக்கிட்டு நம்மளோட ரெண்டல் காடியில் ஏற்றிடுவோம் எல்லாத்தையும். நீங்க போயிட்டு நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தேன், நீங்க எனக்கு எவ்வளவு கொடுக்கணும் கணக்கு பண்ணி அனுப்பி விட்டுருங்க. தத்துவம் வந்து எனக்கு ஒரு 25 கொடுக்கணும். ஓகே, முடிச்சுக்கிறீங்க. தெரியாம இருக்கீங்க. ஓகே ரைட். ஓகே ரத்தோ. ஓகே ஓகே டாக்டர். அப்போ தேங்க்ஸ், நைஸ் மீட்டிங் யூ. ஓகே, வந்து பாருங்க. கண்டிப்பா லைசன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓகே வாங்க வாங்க. ஓகே, நான் இப்போ தரேன். ஓகே ரத்தோ, நைஸ் மீட்டிங் யூ. பார்ப்போம். ஓகே, காடி சேவா எடுத்துட்டோம். இந்த காடி தான் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் அது இதுன்னு. ஆன் டாப் ஆஃப் தேட், வெளியூருக்கு வந்துட்டு காடி ஓட்ட போகிறீங்கன்னா நம்ம ஊர் ஜேபிஜேயில் போயிட்டு இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுக்கணும். இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வந்து 100 ringgit சம்திங், 110 120 அந்த மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு ஃபிசிக்கல் லைசன்ஸை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது லைசன்ஸு, இன்டர்நேஷ்னல் லைசன்ஸு ஒரு புக்கு பாஸ்போர்ட் மாதிரி ஒரு புக்கு மாதிரி ஒன்று கொடுப்பானுங்க. உங்களோட லைசன்ஸ் வந்துட்டு லைசன்ஸ் தானே, டிஜிட்டலாக தானே இருக்கும். அதை வந்து ரினியூ பண்ண சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு வந்துட்டு 2028 மத்திய ஆகுதுன்னா ஒரு 60 இல்லை 120 கட்டி 2 வருஷம் எனக்கு தம்பா பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று உனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுப்பானுங்க. இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் ரினியூ பண்ணால் மட்டும் அந்த பிரிண்ட் பண்ணி பழைய மாதிரி காட்டு லைசன்ஸ் கிடைக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் காடி சேவா எடுக்க முடியும். வெளியூருக்கு வந்தால் லைசன்ஸ் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஸ்மால் பேக்கேஜ் எடுப்போம், பெட்டர். ஆனால் காடி எடுக்கிறப்பே இன்ச் பை இன்ச்சாக எங்கே கோடு இருக்குது இது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு $500 வெட்டிடுவானுங்க. ஆமாம், எல்லாம் செக் பண்ணிடணும் ஃபுல்லாக. எங்கேயாச்சும் கோடு கீடு இருக்கா அப்படி இப்படின்னு இருக்கான்னு. இந்த மாதிரி சின்ன சின்ன இருந்தால் கூட காமிச்சிடணும். அவன் பார்த்தானா இங்கே 2 இருக்குது. பாருங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பாருங்க. இதெல்லாம் பிளாஸ்டிக்.
யா Yep, I can see. Dent. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி அதெல்லாம் வந்து இது பண்ணிக்கணும், என்ன சொல்லுவாங்க, டாக்குமெண்ட் பண்ணிடணும், டாக்குமெண்ட். ஸோ அப்போ அவன் வந்து பார்த்ததுக்கு நம்மளுக்கு ப்ரூஃப் இருக்கும், இது இங்கே தான் இருந்துச்சுன்னு. ஸோ இங்கே ஒரு டென்ட் இருக்குது பாருங்கள். Okay, diesel is here. That tank. How to open, brother, from there? Inside. Show me. மண்டபுல ரிமூவ் பாருங்க. It's from here part. அதுவில் ஒன்று இருக்குது. Okay. ஸோ இது எல்லாத்தையும் உள்ள வெளியே எல்லாம் செக் பண்ணிடணும். வெளியாக்கிருங்க காடியை. இல்லை அவ்வளோ கீரை பேக்கெல்லாம் தூக்கிட்டு போனோம். The top one is a plastic, it seems. So other than that, the dent here. See the plastic? Yeah. Yeah, this one, yeah. It's a small, yes. Okay. 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 Thank you very much, brother. Okay. ஆமாம், எதிர்பார்க்குறாரு பேக்கெலாம் வச்சுருக்கு. அவர் ஒரு இதெல்லாம் டட்டி எல்சி that fresh. Okay. இது ரிவர்ஸ், இது ஃப்ரண்ட், அது ரிவர்ஸ். ஓ அப்படிலாம் இப்படி ஓ வேணா போலீஸ்காரங்களாம் போய்கிட்டு இருக்கானுங்க. போலீஸ்காரன் பண்ணிட்டு போறான், வேணுக்காரன் போறான்னா அப்போ போகலாம். ஸோ காடி எடுத்தாச்சு, ஹைவேல புந்துட்டோம். தத்தவும் டாக்டர் சதீஷும் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாங்க, செக்இன் பண்ணிட்டாங்க. சிங்கப்பூர் மாதிரி. ஸோ இப்போ எங்களோட அடுத்த ஸ்டாப் வந்துட்டு இங்கேருந்து வந்து எவ்வளோ நேரம் போட்டிருக்குன்னா 4 hour 5 நிமிஷம் போட்டிருக்கு. ஸோ ஒரு 4 hourக்கு ஓட்டணும் அந்த இடத்துக்கு. பின்னக்கல்ஸ்னு ஒரு இடம். ஸோ அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு தெரில, நானும் அதோட டீட்டெயிலாம் பார்க்கல. ஏன்னா அது இன்னைக்கு பிளான் பண்ணுது, அந்த இடத்துக்கு போகிறோன்னு நேற்று பிளான் பண்ணுது. காடி சேவை எடுத்ததுக்கு ஒரு காரணம் வந்து இந்த கார்டன் ரோட்டில் காடி ஓட்டணுன்றதுக்காக இந்த கார்டன் ரோட்டை காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. ஃபுல்லாக கோஸ்டல் ரோடு. இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கடலோட வியூ இப்படி தெரியும். சவுத் ஆப்பிரிக்கா வந்து கேப் டவுன் வந்துட்டா டிரைவ் பண்ணணும்னு நினைச்சுட்டா இந்த ரூட்டை செஞ்சு ஆகணும். இந்த ரோடு போய் யாராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த ரூட்டை செஞ்சு ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த காடி ஓட்டணும். எப்படிலாம் காடி ஓட்டுறதுக்கு போய் சந்தோஷமாக உள்ளவங்க மட்டும் தான் செய்ய முடியும். ஆமாம். ஸோ இந்த வியூ பார்க்கணுன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு நீங்கள் காடி ஓட்டி ஆகணும். இதுதான் கார்டன் ரோடு. ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லாம். இதான் பாயிண்ட், இதான் ஆரம்பிக்குது. இன்னும் பயங்கரமான வியூலாம் வரும்னு நினைக்கிறேன். யார் காஃபி கட்டுது? காஃபி வாங்கணுமா? ஓகே படிக்கிட்டா யாருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க. வெறும் காஃபி மட்டும் தான் இருக்குங்க, வேறு எதுவும் இல்லை. ஓகே வந்து சூடான ஏரியா வந்து சூன் ரைட்டு. சரி, இதை வந்து நான் வெளியே ஓகே, இதை ஒட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரோடோட பாயிண்ட் நிப்பாட்டியிருக்கோம் காஃபி வாங்குறதுக்கு. இங்கேருந்து ஆரம்பிக்க போகுது அந்த ரூட்டு. ஏன் அந்த ரூட் ரொம்ப முக்கியம்னா அந்த வியூ உங்களுக்கு கிடைக்காது நம்ம ஊரில். கார்டன் ரூட்டோட ஓப்பனிங் செரமனி எப்படி இருக்குது பாருங்கள்.
ஸோ இந்த பாதை ஃபுல்லாக அப்படியே தான் போக போகுது இந்த மலை ஓரத்துலே. ஓகேவா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம. ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா வந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு காடி ரன் பண்ணிவிட்டு இந்த கார்டன் ரூட்டை ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்க மாட்டீங்க. Shop corner. Okay. Oh. Chance இல்லை. Here we can stay or something. ஓ, Alright? Oh, it's a villa lah. Pit stop. இந்த ரோடு செம்ம அழகாக இருக்கலாம். படம் வருது. கடவுள் நல்ல மூட்டில் இருக்கும்போது கிரியேட் பண்ண பெயிண்டிங் மாதிரி இருக்குது. இது வேர்த் டிரைவ். மோட்டர்லலாம் டீமோட போனோம், ஜோக்காக இருக்கும். கைங்க இருக்கலாம், யூடியூப் பார்க்குற கைங்க இருக்கா பாருங்க ப்ரோ. சான்ஸே இல்லை. மோட்டர் கைங்களாம் 5 வருஷம் வந்து எடுத்துக்கிட்டு ஆமாம், இங்கே மோட்டர் என்ஜாய் பண்ணுவாங்களா உண்மையிலே? ஆமாம், இங்கெல்லாம் மோட்டர் சேவை எடுத்துகிட்டு ஓடினீங்க, ஜோக்காக இருக்கும். பைக்கர்ஸ் ரோடு வந்து நம்ம செஞ்சு இந்த யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட் தோத்துருச்சுல. தோத்துருச்சு 100%. இதோட லெஃப்ட்ல பாருங்க, இந்த கல்லோட அழக பாருங்க. இட்ஸ் நேச்சர் ஸ்டோன். டிபெண்ட் ஆன் ஸ்ரீ கேமரால. நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க குருஜி. நீங்கள் கல்ல நீங்கள் பார்த்துட்டு வரேன். இந்த சைடு தான் வேல்ஸ். இப்படிதானா? ரெண்டு பார்த்தேன்ப்பா. இல்ல கிரேட் அண்ணா சாரி Great White. வேல் ஷாப். இந்த கடல கிரேட் ஒயிட் ஷாப். கிரேட் ஒயிட் ஷாப். அப்படி கிரேட்டவனா பாருங்களா, பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சாயா ரெண்டு பேரும் வராங்க. ஓ, எத்தோ இடம். இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுட்டேஜ் வந்து கலர் கரெக்ஷன் அதெல்லாம் பண்ணாமல் அப்படியே கேமராலேருந்து எடுத்து போடுற ஃபுட்டேஜ். என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்களா? நோ வேர்ட்ஸ் மேன், நோ வேர்ட்ஸ். இது வந்து நீங்கள் நேராக வந்து பார்க்கணும். போகிற பாதையில் ஒரு இடத்துல ஃபுல்லாக மலை பிரதேசத்தில் கொஞ்சம் வீடுங்க, ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது. ஸோ நின்றுட்டு டாய்லெட்டுக்கெல்லாம் போயிட்டு சாப்பிட போகிறோம். சவுண்டு கொஞ்சம் பேடாக இருக்கும், ஏன்னா காற்று ரொம்ப அடிக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதான் பிகேனஸ். ஸோ சாப்பிட போகிறோம். முடிச்சிட்டோம், திருப்பி போக போகிறோம். இந்த இடத்துல சரியான காற்றுல பேருக்கு கூட தூக்கிட்டு வரது பாருங்க. பேருக்கு எடுத்தா கையிலேருந்து இப்படி பறக்குது, சரியான காற்று. நினைக்கிறேன் இங்கெல்லாம் வந்து தாத்தாவெல்லாம் வேட்டி கட்டி கூட்டிகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வேட்டி பறந்துடும். ஸோ அதனால் இந்த இடம்லாம் வந்து பார்த்து தான் உடுத்திக்கிட்டு வரணும். ஹலோ, சரியான அழகாக இருக்குது. ஆறு நிறைய எவ்வளோ அழகான வியூ பாருங்கள். இந்த மலையிலிருந்து அது வரைக்கும் தெரிகிறது எல்லாமே 1900. குருஜி இது எப்படி சரியா குருஜி? அவங்களே இது வந்து ஏராள மலை இருக்கு இந்த ஏரியா. தத்துவம் இல்லாத ஏக்கத்தை யார் தீர்த்திக்க போறாங்க? ஏன்னா நம்ம வந்து அதை படிச்சுட்டோம், என்ன படிச்சோம், என்ன செய்யறோம். ஆமாவா இல்லையா? இவனுங்க வந்து என்னன்னா இந்த ப்ராப்பர் அதை கணக்கா செய்யறதுனால அப்படியே ஃபாலோ பண்ணி. அது என்ன சொல்றாங்க, சிம்பிளா சொல்றதை விட முன்னோக்கி எப்படி இருக்கோ அதே மாதிரி பின்னோக்கியும் இருக்கும். ஆமாம், அதுதான். இப்போ வந்து இந்த வாட்டர் வேஸ், அப்புறம் இந்த லேண்ட்ஸ்கேப். அந்த ரோட்டில் இருந்து விட்டோம் மவுண்டன் பாதைக்கு. இந்த மாதிரி ரோடு வந்துச்சு. அதாவது
ஃபார்ம் லேண்ட். அதோட இப்போ வரைக்கும் கண்ணு கேட்டுன தூரம் ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட் தான். ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட் தான் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. கிலோமீட்டர் கணக்கில் இந்த மாதிரி இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரும் இந்த நிலம் தான். எத்தனையோ கிலோமீட்டராக எத்தனையோ அவராக வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்பயும் இன்னும் 75 கிலோமீட்டர் இருக்குது நம்ம போய் சேர்றதுக்கு. பாருங்க அப்படி தான் இருக்குது. ஆடு மாடு ஃபார்ம் லேண்ட்லாம் ஃபுல்லாக அறுவடை ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் அறுவடை ஆனனால எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இதை பாருங்க தெரியும். அதுக்கு கண்ணு கட்டின தூரம். ஸோ ஃபுல்லாக அப்படியே தான் இருக்குது நினைக்கிறேன். அது பச்சையாக இருக்கும்போது வந்துருந்தோம்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி எல்லாம் ப்ரௌன் கலரில் இருக்குது. ஸோ இன்னும் அப்படி பார்த்தாலும் 6:51 தான் போய் சேருவோன்னு போட்டிருக்கு. 47 minutes more. இதோட ஹோட்டலுக்கு போய் ஹோட்டலாக வீடான்னு தெரில, அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் இங்கே போகிறோன்னு. அது வரைக்கும் நம்ம குருஜி ஏதாச்சும் கதை சொல்லுவார் இன்ட்ரெஸ்டிங்காக, அதை கேட்டுக்கிட்டு வர போகிறோம். ஓகே குருஜி, இப்போ என்ன கதை அடுத்து? அடுத்து வந்து என்ன சொத்தவங்க எடுத்து மூஞ்சில் தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன தத்தோட வித்தையை அதாவது நல்ல பயன்பாடு உள்ள கதைகளாக சொன்னால் நல்லதுல. ஆமாம், வந்து சரி, நான் யோசனை பண்ணிக்கிட்டு வரேன். சரி, யோசனை பண்ணி புக்கில் எழுதி வைப்பாங்க, ஒன்று ஒன்றா எடுத்து விடுவாங்க, ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே பாய். ஓகே, நம்மளோட ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். கடலோரம், அங்கேருந்து பார்த்தா கடல் தெரியுது பாருங்கள். இதுதான் நம்ம வீடு. இது ஒரு மாதிரியான கோல்ஃப் கிளப்பில் உள்ள ஹவுசிங் இடம் மாதிரி. வித்தோல் கடல் மண்ணுக்கே இருக்குது. சன்செட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சன்செட் பார்க்கணுன்னு நினச்சோம். ஸோ காடியை பார்க் பண்ணியாச்சு வீட்டு மண்ணுக்கு. ஸோ வீடை போய் பார்ப்போம். Kitchen desk. Enjoy your kitchen desk. Key. Garage door inside lockbox. The key you need to be waiting for. இதுதான் வீடு. Feel free to arrive. வீட்டோட வெளியே கார்டன் ஏரியா. What are the main entrance? இதுதான் கார்டன் ஏரியா. கடல் அந்த சைட் இருக்குது. Okay. ஓகே, ஹாலு. நல்லா ரூமை போய் பார்ப்போம். Brother. அதோட ரூம்பு வெளியே உள்ள இன்னொரு அடி தருவங்க. ஓகே, இது பால்கனி. பால்கனியிலேருந்து பார்த்தா இந்த வியூ. அழகான வியூ. சன்செட் வந்து அங்கிட்டு ஆகுதுல. பசிபிக், இது அட்லாண்டிக் ஓஷன். ஆஃப்ரிக்காவில் வந்து வியூவுக்கு வந்து குறையில்ல, வியூ நிறையா இருக்குது. வியூ எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, சமையல் ஆரம்பித்தாச்சு. சீசர் சாலட் ரெடி. சீசர் சாலட் எல்லாம் இது பண்ணியாச்சு. உள்ளுக்கு க்ரோட்டோன் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கு. முட்டை அவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் பொரிச்சிட்டோம்னா ஒரு லைட்டான டின்னர் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே உட்காந்து காட்டு விளாடுவோம். வேணா வெளியே விளாடுவோம். ஆமாம்,
இங்கே உட்காந்து காட்டு விளாடுவோம்னு நினைக்கிறேன். காட்டு விளாடுவோம். அப்படியே ரொம்ப சங்கப்பா இருந்துச்சுன்னா மேலே பல்கனிக்கு போயிடுவோம். அங்கே கடலை ரொம்ப பார்த்துக்கிட்டே. அங்கே சுருங்கிரும். அங்கே விளாட முடியாது, அங்கே சுருங்கிரும். ஸோ அஸ் யூஜுவல் கணேஷ் அவரோட யூனிஃபார்ம் போட்டாங்க. கணேஷ் யூனிஃபார்ம் காமிங்க. வச்சிருக்காங்களா நம்ம போட்டு பாய்க்கிற மாதிரி? ஆமாம் ஆமாம் நாளைக்கு நம்ம ஸ்டீம் போர்ட் செய்யறதுக்கான போட் கூட வேற வச்சிருக்காங்க. ஆமாம். அப்போ ஸ்டீம் போட்டு ஸ்டீம் போர்ட் கூட செஞ்சிடலாம் நாளைக்கு. இல்லை கடலில் போய் சக்கனை மீன் பிடிச்சிட்டு போட்டை கொடுத்து பக்கி பண்ண நம்ம நசீர் நசீர் கூப்பிட்டா போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே சாப்பிடுவோம். ஓகே நேற்று ராத்திரி எல்லாம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் இல்லையா. கொஞ்ச நேரம் படம் பார்த்துட்டு கதை பேசிட்டு. ஸோ இப்போ ஏந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு வெளியாகிறோம். ஒரு ஜோக்கான வெதர். ஸோ நேற்று உட்காந்து யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பக்கத்துலேயே உள்ள சின்ன சின்ன டவுன்லலாம் நல்ல நல்ல ஆக்டிவிட்டிங்கெலாம் இருக்குது. ஸோ என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வரணும். இது என்னன்னா, இந்த ஏரியா வந்து இந்தியன் ஓஷன், அது வந்து அட்லாண்டிக் ஓஷன் கேப்டவுன். ஸோ இது இந்தியன் ஓஷன்னால் இங்கே வந்து தண்ணி வந்து சூடாக வருது. ஸோ கடல்லலாம் குளிக்கலாம், வாட்டர் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் ஸ்பாட்ஸு அது இதுன்னு என்ன இருக்குதுன்னு போய் பார்க்க போகிறோம். சுற்றி பார்க்குற இடம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாலைவனத்தில் கூட வந்து விட்டுருச்சுங்க. கப்பல்லாம் இருக்குல்ல, சின்ன ஏர்போர்ட் போல் இருக்குது. சின்ன ஏர்போர்ட்டு. ஸோ ஏர்போர்ட்டில் அப்படி என்ன ஆக்டிவிட்டி இருக்கும் போய் பார்ப்போம். ஏன் கண்ணாடி போட்டுருக்கேன்னு தெரியுதா? தெரியுது, அழுவுறது தெரியக்கூடாது. ஸோ இங்கே என்னமோ ஆக்டிவிட்டி இருக்குது, ஃபன் ஃபேர் போல் இருக்குது. ரோலர் கோஸ்டர் நினைக்கிறேன். ஸோ ரெஸ்டாரண்ட்டு, ஏர்ஃபீல்டு போய் பார்ப்போம் என்ன இருக்குதுன்னு. எங்கேயோ ஃபேக்ட்ரியாக இருக்குது. நான் நினைக்கிறேன் சோளம் ஃபேக்ட்ரியோட இது காமிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சோளம் எப்படி செய்கிறது, அந்த மாவு, அந்த இடத்துக்கு சுற்றி பார்க்குறதுக்கு இந்த அக்கா வராங்க கூட. ஸோ சோளம் மாவு எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது பாருங்கள். சோள மாவு ஃபேக்ட்ரியா கணேஷ் இது? அரிசி மாவு இங்கே இருக்குது பாருங்கள். அரிசி எனக்கே தெரியாதுல, அரிசி இருக்கிற விஷயம். இது அரிசி ஃபேக்ட்ரி இல்லையா, காடி ஒர்க் ஷாப் மாதிரில இருக்குது. கப்பெல்லாம் வச்சுருக்கானுங்களா? பக்கிங்குள்ளே பாருங்கள், காடி கீடிலாம் கப்பெல்லாம் வச்சுருக்கானுங்க. கண்டிப்பாக நல்ல வேலை செய்கிறானுங்க. Signatures do actually look like your signatures. Okay. Just make sure you have the right form, please. கணேஷ் ஏன் சைனெல்லாம் கேட்குறது? சொத்தெல்லாம் எழுதி வாங்குறாங்க. சைனெல்லாம் ஏன் கேட்குறாங்கப்பா? உனக்காக காங்கேய சாணத்தெல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கப்பா. பார்த்து ஒரு போத்தை வாங்கி கொடுத்துருப்போம். என்ன அது?
கப்பைக்கு எண்ணெய் ஊற்றி கண்ணனுக்கெல்லாம் தொடச்சி விட்டு இருக்கானுங்க. ஐயோ 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 ஐயோ. சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. மூஞ்சில் ஒரு சிரிப்பு இருக்கு, ஆனால் அந்த சிரிப்பு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. ஃப்ளை பண்ணுறோம். ஓகே, 5 பேர் ஃப்ளை பண்ணுறதுக்கு வந்து 6000 சம்திங் 1700 கிட்ட வருது மிச்சியா காசு. ஒரு ஆளுக்கு கணக்கு பண்ணிக்கணும் 1000+. 15,000 ஃப்ரம் ஹியர். அப்படியே உருட்டிக்கிட்டு போகிறானுங்க. என்னது? சப்பாத்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ how long you think we will free fall? Free fall 220 kilometers speed, then it can be 15 to 20 seconds. Oh, 15 to 20 seconds. Yeah. Free fall. And then the chute will deploy. Yeah, we deploy. Deploy the Then chute it will take 20 minutes to reach down. to reach down. Yeah, to land. Oh. It's gonna be 20 minutes. Oh, it's a 20-minute down. So they will deploy the parachute within 5,000 feet, Yeah. roughly. You're going 5 or 10. You're going 10,000 feet. Yeah, 10,000 feet. Going 10,000 feet, then they will deploy. Then 10, 15. Then it take 20 minutes to land. Land. To land. So you enjoy. Hopefully, we're kind of scared. First time. Yes. How do you feel? No good. I'm not worried about the height. Yeah, I'm worried about the landing. the landing. So you never. I'm just nervous about it's the a nice landing. weather today. No wind. No wind, yeah. Clear. Then it won't be that bad. Okay. If it's too windy, Then it's hard. It's hard because we have to be there to assist the that's it. landing so that we can collapse the parachute. Oh, okay. So nice. Teach you how we're going to jump. Would it be okay if I had you sitting over here? Yes. And would it also be okay that if you are going to use camera equipment, could you set it down somewhere? I need your full attention and use of your hands and everything, full engagement, okay? Alright guys, you ready? Yes, sir. Okay, so my name's Johnny, I'm one of the instructors here. I'm in training, so I'm just going to be... You'll be hooked up to your instructor in 4 points, okay? So this is what... Yeah? Yes. It's very nice, isn't it? Okay guys, let's get you into some jumpsuits. Come over here. Is there like a size by colour? Yeah. Oh, okay, cool. Alright, sweet. Right, so... Right. Okay, here you go, mate. Pop this on. Okay. Remove your shoes first. I have the shoes off first, please. ஆமாம், சுலாரெலாம் மாட்டி விட்றானுங்க. இப்போ ஓகே. ஓகேண்ணா, ஓகே தான் நிற்கும். Okay, so please stand here. Yes.
help pull this up over your shoulders. கொஞ்சம் முன்னால் போவோம், ரொம்ப கிட்ட வந்து கேமரா பின்னால் இழுத்துறீங்களா? அப்படியே தூக்கிடுங்க. ஃபுல்லாக கேமரா பிடிச்சிருங்க. கேமரா பிடிங்க. ஓகே. டயலாக் சொல்ல ஓகேவா? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? Has it been made clear to you? Did you get the video package? அப்படியே கிட்டடுங்க. Are you on YouTube? How many subscribers did you have? டயலாக். ஓகே. Okay. Very important, guys. Please don't make any adjustments to these harnesses. Okay. So they're not exactly a finished product. They might feel a little bit loose in some areas, but once you're connected, everything's going to come together a lot more. And when you're suspended in the harness, it feels quite a lot different to how it is now. So please don't make any adjustments to this. Okay. The way we've done it is absolutely fine. Yeah. Excellent. அஃபிஷியலி பிளான் பண்ணாமல் ஸ்கை டைவிங் போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு மிந்தி. அப்புறம் வயசாகுத எதுக்குடா போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை மறந்துட்டேன். பட் 47 வயசில் இப்போ ஸ்கை டைவிங் போவேன்னு எதிர்பார்க்கல. என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு ஸ்கை டைவிங்கும் பஞ்சி ஜம்பிங்கும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து அதை செய்யணுன்னு இருக்குது. தேங்க்ஸ் டு கணேசன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கு. பயமாக இருக்குது, ஆனால் செஞ்சு தான் ஆகணும். பாருங்கள், அவங்க சாராக கூட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேப்பில் கணேசன் குதிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கணேசன் பாஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கப்பலில் மேலே ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேராக பாய்வோம். ரெண்டு பேர் ஓகேவா? ஓகே, முடியும். என்னால் வந்துக்கிட்டு இருக்குங்க, ஆனால் தெரிய மாட்டுது. எங்கேயோ ஏற்கனவே எடுத்துட்டு இருப்பாங்க. ஆமாம், சரி, பார்க்கறப்ப தான் எடுப்பாங்க. ஏன்னா இதில் எடுக்க முடியாது. தெரிய மாட்டுது. மேலே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். தெரியுது கேமராவில் தெரிய மாட்டுது, கண்ணில் தெரியுது. பார்த்தேன். கணேசன் வராங்க. இல்லை, ஒண்டியாக வர முடியாது. அது கணேசன் மாதிரி தெரியலையே. அது கணேசன்.
morning. Welcome to Skyline Motor Base South Africa. My name is Saki Andika. Right in Skyline. Okay, tell me what are you doing this morning? It's a very good day and very good looking for the skyride. Okay, I'm gonna take you for a 10 on skyride, 10,000 feet. I see the smile. Are you ready for this? Yes. Have fun, enjoy the skyride. Let's do this. What's up? This one. நோ Yeah, that's the first fall was very nice, huh? yeah, like zero gravity kind of thing. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக நான் எதுவுமே பண்ணதில்லை. செம்ம க்ரேஸியாக இருந்துச்சு சார். அது உள்ளுக்கு மேலே இருந்து குதிச்சினோடையே கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு ஃபியூ செகண்டுக்கு வந்துட்டு எல்லா சென்சரும் வேலை செய்து என்னமோ நடக்குது, என்னதுன்னு தெரில. இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியாது, நீங்களே தான் இது பண்ணணும். தேங்க்ஸ் டு மிஸ்டர் கணேசன், ரொம்ப நன்றி. இது வந்து என்னோட ரொம்ப வருஷ பக்கெட் லிஸ்ட்டாக இருந்துச்சு. வயசாயிருச்சேன்னு நான் அதை விட்டுட்டேன். சர்ப்ரைஸ் இதோட முடியல, அடுத்து இன்னும் இருக்குது. பட் ஆனால் வந்தோடனே பெருசாக கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் சிம்பிள் ஆயிருமா? ஆமாம், என்ன பண்ணுறது? ஆமாம். ஸோ இது பிளானில் இல்லை, இது நேற்று டக்குன்னு பிளான் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கோம். ஆனால் மிஸ்டர் யோபோ தான் வந்துட்டு செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க, பின்னால் இன்ஸ்ட்ரக்டர்லாம் வேணாம், நீ எனக்கு ஸ்கூல் பேக் ஒன்று கொடு, அது போதும், நான் அது போட்டுட்டு குதிச்சிட்றேன்னு இருக்காங்க.
நீங்கள் ஏற்கனவே குச்சிருக்கீங்க தானே? ஆமாம், ஸ்கூல் பேக்கோட வந்துருச்சு. ஸ்கூல் பேக்கோட தானே? 2 பேக் கொடுத்தாங்க. 2 பேக்கு, சாப்பாடு பேக் ஒன்று, புக்கு பேக் ஒன்று வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஏற்கனவே எந்த ஊரில் குச்சிங்க? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் அவங்க சில்லாக இருக்காங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதனால தான் கொஞ்சம் இல்லை, நான் பயந்தேன், நான் வைக்கப்பட மாட்டேன். போட்டோக்கிட்டலாம் கலங்கிருச்சு. இட்ஸ் ஓகே, கன்ஃபார்மாக கலங்கிருச்சு. பட் இல்லை, இது ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே தான். வெரி ஃபன், வெரி எக்ஸ்ட்ரீம். தால் பார்த்தீங்களா, எல்லாம் மாட்டி விட்டு சிரிச்சிருக்கு. அதான் பேராகிளைடிங் தான் அன்னைக்கு போட்டோன்னே வெதர் சரியில்லைன்னு சொல்லி பாட்டி விட்டானுங்க. அது கடவுள் காப்பாற்றிட்டாரு. இப்போதான் கடவுள் காப்பாற்றிருக்காரு. டாக்டர் இறங்கிட்டாரமா? யாரு? இறங்கிட்டாங்க. சரா, எப்படி இருந்துச்சு? ஒரு வார்த்தையில் சொல்லுங்கள். செம்மையாக இருந்துச்சு. அந்த கப்பையிலேருந்து வெளியே ஆயினோட ஒரு மாதிரியே உழுவும் போது இதா இல்லை? இல்லையே, கண்ணாடி கூட கழட்டிட்டீங்களா? ரிலாக்ஸு. என்னால் கண்ணாடி போட்டே பார்க்க முடியல. இதுங்களாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லாம். இதுங்க எக்ஸ்ட்ரீம். எனக்கு வந்து அது ஓகே, ஜோக்கா இருந்துச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிற விஷயம் இல்லை. இது வந்து சரியான எக்ஸ்ட்ரீம். அந்த காற்று கப்பையிலேருந்து உழுவுறது, கப்பையிலேருந்து 10,000 ஃபீட்லேருந்து பாஞ்சு கீழே உளுந்து படன்னு அடிச்சுக்கிட்டு வந்து அது எப்படி வந்து ஓகே வேஸ்டாடா அப்படின்னு சாரி சான்ஸே இல்லை. எப்படி சொல்கிறது அதை? ஒன்றும் இல்லைடா, சும்மா மேசிலேருந்து பாஞ்சாலே முட்டி வலிக்குது. இதுக்கப்புறம் நல்லா சாப்பாடை போய் தேடி சாம்பார் கறி கிடைக்குமே பார்ப்போம். சாம்பார் வீடியோ இமெயில் அனுப்புவாங்க. முருங்கீரை சாம்பார் தேடுமா? செம்ம. ஓகே, இந்த இடத்துல வேலையை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் சாப்பாடு தேடிட்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஓகே, இங்குள்ள வேலை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் கிளம்ப போகிறோம், சாப்பாடு தேடணும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிரேசி. என்ஜாய். வாழ்க்கையில் ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரீமாக இந்த மாதிரி செஞ்சிடணும். ஓகே, வானத்துலேருந்து ஸ்கை டைவ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். லன்ச் டைம் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு பீச் ஓரத்தில். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா தான் நினைக்கிறேன். வாட்டர் ஸ்போர்ட்ஸு, பீச்சு எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி தான் பேசியிருந்தானுங்க. ஆயிஸ்டரு, சுஷி எல்லாம் இருக்குது. ஸோ போயிட்டு சாப்பிட்டு பார்ப்போம், என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சாரி பிரதர். So it's a lot of traffic, but I can do this. சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். கடையில் உட்காந்து சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணியாச்சு. பீச் முன்னுக்கு இது வந்து சிக்கண்டா காய்வு மாதிரி. நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, பேசுங்க வேகமா. பஸ் தட்டி காமிக்கிறாங்க. இங்கேயும் கேமரா தான் வருங்க, நீங்கள் பேசினா கேமரா தான் வருது. அங்கே ராத்திரியா? தத்தோ மிஸ் பண்ணுறோம். தத்தோ
பஸ் ஏறி ஜோஹருக்கு போய்கிட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு போனால் கூப்பிடுங்க. இருட்டு அறையில் முரட்டு. ஓட காணும் ஒருத்தன் கூட இல்லை வந்து காசை கழுவிட்டு உட்காந்துருப்பானுங்க. அதான் இந்த இடம் திருப்தி ஹோட்டலுக்கு போக போகிறோம். இங்கே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் பாய் சொல்லிட்டீங்களா? அவனுக்கு கால் பண்ணிட்டீங்களா? டயலுக்கு ஒரு கால் பண்ணியிருக்கேன். இந்த இடம் வந்து கொஞ்சம் ஆளுங்களாம் கொஞ்சம் கராட்டாக இருக்காங்க. ஏன்னா நிறைய ஸ்லம் இருக்கு, ஸ்லம் ஏரியா பாருங்க. ஆளுங்க அடிச்சா நிறைய ஏறுவான். அடிக்க போறேன் அவனுக்கு அடிப்பாடுங்க நம்மள. இங்க உள்ள ஷேர் ஆட்டோ தான். எங்க ஆள் ஒருத்தர் பின்னாடி இருக்காரு. எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சிரி பாவம் சிரி. சாராயம் சாரா ஒரு 2 பேர் இறங்குங்களா கீழே? ஆப்பிரிக்காரனோட சண்டை இறங்கி என்னோட பாஸ் உள்ள உட்காந்து இருக்கிறாரு தொப்பி போட்டுக்கிட்டு. அவர் ஆத்திரமாக்குறீங்க. என்ன மாமா? அமிதாப் மாமா. யாருடா அவங்க மாமா? அமிதாப் மாமா கிளம்பிட்டாரு. இங்க கேசரி போட்டு ஒரு சூப்பரா நிக்கிறாரு. அவர்தான் மாமா. அமிதாப் மாமா உறக்க கூடாது. ஆமா, அவர் மேல கையை வச்சுட்டு சும்மா போயிருவீங்களா? இடிச்சு மேஞ்சிருவாரு. நம்மளோட ஹவுசிங் ஏரியா உங்களுக்கு போடுறதுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கும். பாருங்க, அவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க. செக்யூரிட்டிலாம் செம்ம டைட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சேஃப். ஏன்னா வெளியே வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி, சிம்பிளாக கொடுக்க மாட்டாங்க. சாப்பாடு கடையோட ரிசீட் இருக்கா? சாப்பிட்டது ஆட்டோ ஸ்கேன் பண்ணிக்க நினைக்கிறேன். வீட்டுக்கு போகிற பாதை பாருங்க, கடல் எப்படி இருக்கு. கிலோமீட்டருமா? பியூட்டிஃபுல். ஒரு வீடு இருக்கு தனியா. ஒரு வீடு இங்கே தான் நம்ம நடந்துருக்கோம் காலையில். வீட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு தெரில, ஸ்கை டைவ்லாம் பண்ணது சரியான டயர்டாக இருக்குது. ஸோ சமைச்சு சாப்பிட்டு கணேஷ் கோழி கிச்சாப் செய்ய போகிறாங்க. தெரில, இன்றைக்கி வெள்ளனையாக படுத்துருவோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். வீடு பாருங்க, இன்றைக்கி அழகாக இருக்குது. நாளைக்கு செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு புது இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்னு அடுத்த எபிசோடில் பாருங்கள்.